என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கூட்டத்திலேயே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய கூட்டணி நம்முடைய கூட்டணி. அதே போல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைக்க இருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இந்த பாளையங்கோட்டை தொகுதியில் செல்லப்பிள்ளை. எந்த நேரத்திலே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அவரை அழைத்தாலும், கூட்டணி இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அழைத்தாலும் அவர்களுக்காக ஓடோடி வரக்கூடிய ஒருவரைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிறார்கள். மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். யாருக்கு வாக்களித்தால் சாதனைகள் தொடரும், யாருக்கு வாக்களித்தால் வேதனைகள் வந்து சேரும் என்பதை புரிந்து கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. கூட்டம் வருகிறது, சில பேர் உரத்து பேசுகிறார்கள், சில பேர் டெல்லியிலிருந்து வந்து பேசுகிறார்கள் என்ற காரணத்திற்காக ஊடகங்கள் பல்வேறு ஆறுடங்களை இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, அடுத்த முறையும் அந்த ஆட்சி தமிழ்நாட்டிலே ஆட்சி கட்டிலுக்கு வந்தால்தான் இத்தனை காலமாக 5 ஆண்டுகளாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அந்த சாதனைகள், அந்த முன்னேற்றங்கள் தொடரும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மத அரசியலை, மதத்தை வைத்துக் கொண்டு மக்களை பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரே கூட்டணி நம்முடைய கூட்டணி, நம்முடைய முதலமைச்சர் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் இங்கே ஏதோ நம்முடைய கூட்டணியிலே அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்தால் கூட தனக்கு என்ன வேண்டும் என்பதை உரத்துத்தான் கேட்பார்கள். ஒரு கூட்டணியிலே பல இயக்கங்கள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கான வேட்பாளர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவோம். காங்கிரஸ் மேல் இயக்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் வேண்டுமோ, எத்தனை அதிகமாக இடங்கள் கிடைக்குமோ அதற்காக அவர்கள் போராடுவார்கள். தேமுதிகவை எடுத்தையும் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்காது என்று சத்தியம் செய்தவர்கள். தேர்தலுக்கு வந்த உடனே தன்னுடைய வாக்குறுதி, சத்தியம் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு சந்தர்ப்பவாத கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் மக்கள் அவங்க எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நம்ப தயாராக இல்லை. தேர்தல் அறிக்கை என்று வைத்துக் கொண்டால் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு. உண்மையை சொன்னால் அந்த தேர்தல் அறிக்கையை நான் படிக்க கூட இல்லை. நான் மட்டும் இல்லை, ஊடகத்துறையை சார்ந்தவர்களும் படிக்கவில்லை, மக்களும் படிக்கவில்லை. மக்கள்கிட்ட யாராவது போய் கேட்டீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னா தெரியாது. ஆனா திமுக தேர்தல் அறிக்கையில என்னென்ன கேட்டீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா யாரு வேணாலும்
தமிழ்நாட்டில் நிறுத்தி கேட்கலாம், அவர்கள் சொல்லுவார்கள். ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லப்படுகிறதோ அது செய்து தரப்படும் என்று மக்களுக்கு தெரியும். அந்த உறுதியை, அந்த நம்பிக்கையை மக்கள் நம்பி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர், மாவட்ட கழகத்தின் செயலாளர், நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ராமேஸ்வரன் அவர்களே, சந்திரபாண்டியன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சடையப்பன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மரியாதைக்குரிய அண்ணன் சுபசீதாராமன் அவர்களே, வர்த்தகர் அணி மாநில இணை செயலாளர் மாலை ராஜா அவர்களே, மாநில மகளிர் அணி தொண்டர் அணியின் துணை செயலாளர் விஜயலா சத்யானந்த்